கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் கனகசஷ்டியையொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் சுக்கில பட்சத்து பிரதமை முதல் சஷ்டி வரையிலான 6 நாட்களில் முருக பக்தர்கள் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பர். குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் இவ்விரதத்தை கடைபிடிப்பர். சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதன் உண்மையான பொருள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும். எனவே குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த விரதமாகும். அதன்படி இந்த ஆண்டுக்கான கந்த சஷ்டி விரதம் கடந்த 22ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கியது. இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் தினந்தோறும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தனர். இந்நிலையில் கந்த சஷ்டியின் கடைசி நாளான நேற்று கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் கோயிலில் உள்ள சண்முக சுவாமி சன்னதி எதிரே யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நாகராஜ் குருக்கள் தலைமையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதை அடுத்து அர்ச்சகர்கள் கலசங்களை சுமந்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதை அடுத்து வள்ளி தெய்வானை சமேத சண்முக சுவாமிக்கு பால், தயிர், தேன், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதன் பின்னர் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் வணிகர் சங்க பேரவை தலைவர் துரைராஜ், GRK குழுமம் இயக்குனர் கோமதி துரைராஜ், VGK மருத்துவமனை டாக்டர் கணபதி, முன்னாள் நகர்மன்ற தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.